இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேனேச்ச இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் பிரிவினைகள் வேண்டாம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வேத வசனம் இவ்வாறு சொல்கிறது. மார்க் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். பிரிவினைக்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது. இந்த பிரிவினைக்கு மிக முக்கியமான காரணம் ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்திற்கு மொத்த அடிப்படையாக இருப்பது எதிர்பார்ப்பு. அப்போ எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொண்டு வருகிறது, ஏமாற்றம் பிரிவினையை கொண்டு வருகிறது, பிரிவினை சண்டையை உருவாக்குகிறது. இந்த பிரிவினையை நம் வாழ்க்கையிலே எப்படி தேடிக்கொண்டிருக்கிறோம்? நாமத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். நாம் அநேக நேரங்களே அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறோம். அப்போ இந்த பிரிவினைக்கு தீர்வு என்ன? எதிர்பார்ப்பை குறைத்து கொள்வது. இன்றைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படுகிற ஒரு பிரிவினை, இப்படிப்பட்ட பிரிவினை நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இப்போது கணவன் மனைவிக்கு இடையே ஒரு பிரிவினை. அப்போ அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன என்றால், இருவருக்கு இடையே புரிதல், ஒரே மாம்சமாக மாறுதல். இப்போது அவர்களுக்கு பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணம், இந்த உலகம் நமக்கு என்ன சொல்கிறது? ஒரு எதிர்பார்ப்பை சொல்லித் தருகிறது, எதிர்பார்ப்பினால் வரும் அன்பை காட்டுகிறது. ஆனால் இந்த கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற இந்த பிரிவினைக்கு காரணம், இந்த சண்டைக்கு காரணம் பிறருடைய தலையிடுதல். அது பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம், இல்லை உறவினர்களாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ கணவனுக்கும் மனைவிக்கு இடையே ஏதோ ஒரு மனிதருடைய தலையீடு. இதனால் சில நேரங்களிலே கணவனுக்கு மனைவிக்கு இடையே ஒரு பிரிவினை உருவாகிறது. சில நேரங்களில் கூட்டு குடும்பத்திலே கணவன் இப்போ அம்மா அப்பா சொல்லுக்கு அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, இதனாலே சண்டை. சில நேரங்களில் அன்பில்லாத தன்மை, ஈகோ, அவர்களுக்கு இடையிலே புரிதல் இல்லை, சுயநலம், விட்டு கொடுக்காத தன்மை, சந்தேகம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த கணவன் மனைவி இருவரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கும்? ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். ஒரு கணவன் ஆஃபீஸ் முடிந்து வீட்டிற்கு வருகிறார், பார்க்கிறார், வீட்டிலே லைட் கூட போடவில்லை. இரவு மாலை ஒரு 6 மணி நேரம் வருகிறார், லைட் இல்லை. காலையில் போகும்போது எப்படி இருந்ததோ வீடு, அதே போல இருக்கிறது வீடு. இப்போது அந்த கணவர் பார்க்கிறார், மனைவி தான் வருகிறதை கூட அவர் அறியாமல் செல்போனிலே இருந்து கொண்டிருக்கிறார். அப்போது இப்போ கணவனுக்கு கோபம், அவருக்கு பிரிவினை. காரணம் நாம் தான் எதிர்பார்க்கிறோம். இந்த கணவன் எதிர்பார்ப்பை மனைவி செய்வதில்லை, இந்த மனைவி எதிர்பார்ப்பை கணவன் செய்வதில்லை. ஒரு மனைவி சொல்கிறார், ஒரு கணவனுக்கு மனைவிக்கு சண்டை. கணவன் சொல்கிறார், நான் பக்கத்து வீட்டு அக்காவை பார்த்து ஜஸ்ட் போகும்போது சிரித்தேன், அதற்கு சண்டை. என் சந்தேகம். இப்போது கணவன் மனைவிக்கிடையே எப்படிப்பட்ட புரிதல் இருக்கிறது? இங்கே வேதம் வசனம் சொல்கிறது, கொலேசியர்
3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், புருஷர்களை உங்கள் மனைவிடத்தில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். கொலேசியர் 3:18 மனைவிகளே கர்த்தருக்கேற்றபடி உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். வேதாகமத்திலும் தாவீது மீகால் அவங்களுடைய திருமண வாழ்க்கையிலே பிரச்சனை வருகிறது, பிரிவினை. அதற்கு காரணம் சவுல் ராஜா தன்னுடைய மாமா தாவீதுடைய மாமனார், அதாவது மீகாலுடைய தகப்பனார் கோலியாத்தை வீழ்த்துவதற்காக அவன் தன் பிராணனை வைத்து ஈடாக வைத்து அவன் பெலிஸ்தனாக்கி அந்த கோலியாத்தை வீழ்த்துகிறான். ஆனால் இப்போது தாவீதுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறான், இந்த பெலிஸ்தரை வீழ்த்தியவனை, இந்த கோலியாத்தை அழித்தவனை, என் மகளை மனைவியாக நான் கொடுக்கிறேன் என்று சவுல் சொன்னதை அவன் அறிவான். இப்போது சவுல் ராஜா அவனுக்கு ஒரு கோபம். அப்போவே அவன் சொல்கிறான், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு மிகுந்த சந்தோஷமாயிருந்தது. 18:21 அவள் அவனுக்கு கன்னியாயிருக்கவும் பெலிஸ்தியரின் கை அவன் மேல் விழவும் அவனை அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தியை இன்று எனக்கு அவள் மருமகனா ஆவாய் என்று சொல்கிறார். 2ஆம் குமாரத்தியின் நிமித்தம் நீ மருமகனா. அப்போ அவனுக்கு மருமகன் சவுல் தாவீதை மருமகனாகிக் கொள்ள விருப்பம் இல்லை. ஆனால் மீகாலை கன்னியாக இருப்பதற்காக கொடுக்கிறார். இப்போது தாவீது பார்க்கிறார், தாவீதுக்கும் மீகாலுக்கும் திருமணம் முடிகிறது. அவன் எப்படியாவது தாவீதை அழிக்க வேண்டும் எண்ணம் முதலாவது இருந்தே இருக்கிறது. சவுலுக்கு நன்றாக தெரியும் மீகாள் தாவீதை நன்றாக நேசிக்கிறார் என்று தெரிந்தும் அழிக்க நினைக்கிறார். இப்போது மீகாள் அறிந்து கொள்கிறார். இப்போது அவள் பிராணனை தப்ப தாவீதை தப்பிக்க விடுகிறாள். ஆனால் ஒரு தவறு செல்கிறார், தாவீதோடு செல்லவில்லை, தன் தகப்பனோடு உட்கார்ந்து விடுகிறார். இதனால் தாவீதுக்கும் மீகாலுக்கும் இடையிலே ஒரு பிரிவினை உண்டாகிறது. இது நிமித்தம் சவுல் ராஜா தாவீதின் மனைவியாகிய மீகாலை வேறொரு ஒருவனுக்கு மறுமணம் முடித்து விடுகிறார். இப்போது இந்த தாவீதுக்கும் மீகாலுக்கு இடையே பிரிவினை உண்டாகிறது. பிரியமானவர்களே, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இவ்வாறாக அநேக பிரிவினை இருக்கிறது. நாமும் கூட பிரிந்து போயிருக்கிறோமா? இந்த பிரிவினை நமக்கு வேண்டாம். தகப்பனோ தாயோ யாராவது இருந்தாலும் இந்த கணவன் மனைவிக்கிடையே நாம் தலையிட வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆமீன். பிதாவே, இந்த வேளையிலும் ஆமீன், கணவனுக்கும் மனைவிக்கு இடையே இருக்கிற இந்த பிரிவினையை மாற்றி போடுங்க. இந்த நாளிலும் எங்களோடு பேசியிருக்கீங்க, பிரிவினை எங்களுக்கு வேண்டாம்ப்பா, நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு ஒப்புடுக்கிறோப்பா. நாங்கள் ஒரே மாம்சமாக இருந்து உமக்கென்று வாழ்ந்து சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ ஜீவிக்க கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே. ஆமீன், ஆமீன்.